ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, சோம்பு, வரமிளகாய், பூண்டும் கருவேப்பிலையும் ஒரு கல்லில் இடித்து சேர்த்திக்கங்க. இப்போது மசாலா பவுடர் என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, அப்புறம் புளி தேவையான அளவு உங்கள் புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூளும் சீரகத்தூளும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா இந்த ஸ்டேஜில் போட்டுங்க. உங்கள்கிட்ட வரமிளகா இருந்தாலும் சரி, பச்சை மிளகா இருந்தாலும் சரி, உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்திக்குங்க. நல்லா இடித்த பூண்டு சேர்த்துனா தான் நல்லா வாசனை சூப்பராக வரும். இடித்த பூண்டு சேர்த்துனதுக்கப்புறமும் அந்த இடித்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் இந்த ஸ்டேஜில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம அடுத்தது சேர்க்கலாம். இப்போது நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்திக்கலாம். மசாலா பவுடர் நல்லா போட்டு எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம புளி ஊற வச்சுருப்போம்ல, அதை நல்லா கையில் கரைச்சி புளி தண்ணியை சேர்த்திக்குங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி புளி தண்ணி சேர்த்திருப்போம். புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ அரிசியும் பருப்பையும் ஆல்ரெடி ஊற வச்சுருப்போம். அரிசியும் பருப்பையும் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். அரிசி 3 டம்ளர்னால் பருப்பு 1.25 டம்ளர் அளவு எடுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ அரிசியும் பருப்பையும் சேர்த்திக்கிட்டு அந்த தண்ணியும் நம்ம எவ்வளோ அளவு தண்ணி எடுத்துருக்கோமோ அதையும் இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலவி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் கல் உப்பு நம்ம போடுறோம். கல் உப்பு போட்டு நமக்கு உப்பு கரெக்டாக அளவு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் விசில் போட்டுடலாம். நமக்கு அரிசி பருப்பு சாதத்துக்கு தண்ணி கொதிச்சு வரும்னு அவசியம் இல்லை. நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கொஞ்சம் குழஞ்சியும் நல்லா டேஸ்டியாகவும் நமக்கு அரிசி பருப்பு சாதம் கிடைக்கும். இப்போது நமக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. சீரியஸாக சொல்கிறாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2வது தட்டு வாங்கி கூட நான் சாப்பிட்டேன். இதுக்கு சைடிஷாக நாங்கள் பீர்க்கங்காய் துவையல் செஞ்சுருக்கோம். அதோட வீடியோ வேணால் ஷார்ட்ஸில் பார்த்துங்க. பாய்.